2016 தேர்தலில் அப்பாவுவை எதிர்த்து இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் திமுக சார்பில் அப்பாவு, அதிமுக சார்பில் இன்பதுரை உள்ளிட்ட 15 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதில் இன்பதுரை வெற்றி பெற்ற நிலையில் தபால் வாக்குகள் முறையாக எண்ணப்படவில்லை என குற்றம் சாட்டி அவரது வெற்றியை எதிர்த்து அப்பாவு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என நேற்று தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பின் மூலம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீதி வென்றுள்ளதாக அப்பாவு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். காலதாமதம் வந்தாலும் நீதி கிடைத்தது மகிழ்ச்சி. நீதிமன்ற தீர்ப்பு எனக்கு அது காலதாமதம் எல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. நீதி வென்ற மகிழ்ச்சியில் அவ்வளவு வலிகளையும் இன்று நம்ம நீதியரசருடைய தீர்ப்பு அந்த வலிக்கு நிவாரணமாக கிடைத்திருக்கிறது. இந்நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அதிமுக எம்பி இன்பதுரை தெரிவித்துள்ளார். ராதாபுரம் தேர்தல் தொடர்பாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்புக்கு நான் அப்பீல் போவேன். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை நான் அப்பீல் செய்து தடை ஆணை பெறுவேன். இறுதி தீர்ப்பில் நான் தான் வெற்றி பெறுவேன். இதில் எந்த சந்தேகமும் இல்லை.